character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 11th standard students, good evening all. So welcome to the online class. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 10th standard படிச்சிருப்போம். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னி, ரைட். ஸோ நம்ம 10th வந்து பயாலஜி அப்படின்னு படிச்சிருப்போம், பாட்னி சுவாலஜி எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு படிச்சிருப்போம். பட் 11th அப்படி கிடையாது இல்லையா, பாட்னி தனியாக சுவாலஜி தனியாக தான் நம்ம படிப்போம். ஸோ இப்போ நம்ம பாட்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஆர் செஷன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர், நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்டில் பாட்னியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லிவிங் வேர்ல்டுலேயே டைவர்சிட்டி மீன்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது, ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்மளோட லெசன் நேம் வந்து லிவிங் வேர்ல்டு, ரைட். ஸோ லிவிங் வேர்ல்டில் என்னென்ன மாதிரியான ஆர்கனிசம்ஸ் இருக்குது, என்னென்ன லிவிங் திங்ஸ் இருக்குது, நான் லிவிங் திங்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஸோ எதெல்லாம் லிவிங் திங்ஸ், எதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்றத பற்றி இங்கே படிக்க போகிறோம். தென் attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓகேவா. லிவிங் ஆர்கானிசம்ஸோடைய attributes என்னென்ன அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். தென் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எப்படி ஒவ்வொரு பயாலஜிஸ்ட்டும் வந்து என்ன மாதிரி நம்ம லிவிங் வேர்ல்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம படிக்க போகிறோம். தென் கேரக்டர்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா, பாக்டீரியாவுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், தென் பாக்டீரியாவில் என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கியோபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா அண்ட் ஆக்டினோமைசிட்டிஸ். ஸோ திஸ் ஆர் தி பாக்டீரியா. ஸோ இதை பற்றி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், ஸோ அதோட நேச்சர் என்ன, அது என்ன மாதிரி கலரில் இருக்கும், அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை, ரைட். ஸோ பாக்டீரியா பற்றி படிக்க போகிறோம், அப்புறம் ஃபங்கை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ் ஆஃப் மைக்கோரிசே அண்ட் லிச்சன்ஸ். ஸோ மைக்கோரிசே பற்றியும் லிச்சன்ஸை பற்றியும் அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் ஆர் செஷன். ஸோ சாப்டர் அவுட்லைன் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், தென் வைரஸஸை பற்றி படிக்க போகிறோம். லிவிங் வேர்ல்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு, ஏன்னா நம்மளுடைய சாப்டரே வந்து லிவிங் வேர்ல்டு தான். ஸோ நம்ம லிவிங் வேர்ல்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, பாக்டீரியாவோட கேரக்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம், அதோட ஃபீச்சர்ஸை பற்றி படிக்க போகிறோம், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது. தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபங்கை, ரைட். ஸோ earth was formed some 4.6 billion years ago. ஸோ நம்மளுடைய earth வந்து எப்போ உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.6 billion years ago. ஸோ 4.6 billion years ago it is a life supporting planet with landforms and like mountains, plateaus, glaciers, etc. ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் நமக்கு 9 planets இருக்குது. ஸோ அதில் நமக்கு இப்போ 1 planet கிடையாது. ஸோ 8 planets இருக்குது. ஸோ 8 planets இருந்தாலும் நம்ம வாழறதுக்கு ஏற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா earth தான் இல்லையா. earth is a life supporting planet அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, லேண்ட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, மவுண்டெயின்ஸ், பிளாட்டோஸ், கிளேஷியர்ஸ், ஓகேவா. ஸோ லைஃப் ஆன் earth exists within a complex structure called biosphere. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து earth எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே தான். அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர், ஓகேவா. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் மெனி மிஸ்டரிஸ் அண்ட் வண்டர்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ நம்மளுடைய இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் வந்து நிறைய அதிசயங்கள், நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஆர் நாட் visible but the activity of some capture the attentions for all. So என்னது நிறைய mysteries, that means
நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். பட் ஒரு சில விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அட்டென்ஷனை வந்து நமக்கு சீக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, எப்படி நம்மளால் பார்க்க முடியாது பட் எப்படி அது நம்மளுடைய அட்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் சீக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the response of sunflower to the sunlight, the twinkling firefly in the dark forest, the rolling water droplets on the surface of lotus leaf, the closure of the leaf of Venus flight trap on insect touch, and a squid squeezing ink in a escape from its predator. ஸோ இங்கே 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர். ஸோ சன்ஃப்ளவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ளாரை வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கும். பட் வி கான் see that இல்லையா, அதை நம்ம பார்க்க முடியாது. பட் ஆனால் அந்த விஷயம் அங்கே நடந்திருக்கு. ஓகேவா. த ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு பெரிய இருட்டான காட்டுக்குள்ளே மின்மினி பூச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபயர்ஃப்ளை. the rolling water droplets on the surface of lotus leaf. ஸோ நமக்கே தெரியும் தாமரை இலையில் வந்து தண்ணி ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் தாமரை இலையில் தண்ணி பட்டாலும் அது என்ன இருக்கும், ட்ராப்பாக அப்படியே தான் இருக்குமே தவிர அதில் ஒட்டாது இல்லையா. ஸோ அது the closure of the leaf. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் பிளான்ட் இருக்கு இல்லையா. ஸோ பிக்சர் பிளான்ட் வந்து ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அதோடைய மவுத் வந்து எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஒன்ஸ் அதில் இன்செக்ட் வந்துடுது, ஓகேவா, இன்செக்ட் வந்து அங்கே இருக்கிற நெக்டாஸை சக் பண்ண வருது அப்படின்னும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்டை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வண்டர், ரைட். ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது பட் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னது நம்மளுடைய லிவிங் வேர்ல்டில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் திஸ் it is clear that the wonder planet earth harbors both land forms and life forms. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய earthல லேண்ட் ஃபார்ம்ஸும் இருக்குது, தென் லேண்ட் ஃபார்ம்ஸில் வாழக்கூடிய நிறைய லைஃப் ஃபார்ம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் யூ தாட் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல்? ஸோ நீங்கள் என்னது டிஎன்ஏ மாலிக்யூலை பற்றி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப். ஸோ நம்மளுடைய டிஎன்ஏ மாலிகுல் தான் என்ன நம்மளுடைய லைஃப் ரெகுலேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அண்ட் இந்த டிஎன்ஏ மாலிகுல் வந்து என்ன திங்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும், என்ன மாலிகுல்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸ். தஸ் நான் லிவிங் அண்ட் லிவிங் திங்ஸ் எக்ஸிஸ்ட் டுகெதர் டு மேக் அவர் பிளானட் யூனிக். அப்போ நம்மளுடைய ஏர்த்தில் எல்லா விதமான லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்ம்ஸில் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளானட். ஸோ இதெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால தான் நம்ம ஏர்த்தை வந்து என்னன்னு சொல்கிறோம், யூனிக் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு தி சர்வே மேட் பை மோரா எட்டல். ஸோ மோரா எட்டல் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து சென்சஸ் எடுத்திருக்காரு, ஒரு சர்வே எடுத்திருக்காரு. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. ஓகேவா. ஸோ இவருடைய சர்வே பிரகாரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஏர்த்தில் எவ்வளோ ஸ்பீசியஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் வந்து ஏர்த்தில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எந்த சர்வே பிரகாரம் 2011. பட் நவ் வி ஆர் இன் 2021, ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பீஷஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா. த லிவிங் வேர்ல்ட் இன்க்ளூட்ஸ். ஸோ நம்மளோட லிவிங் வேர்ல்டில் என்னென்ன மாதிரியான ஸ்பீஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இல்லையா. இட்ஸ் ஆர் த ஸ்மால் மைன்யூட் organisms so which can be seen under only microscope இல்லையா. ஸோ மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். தென் plants, animals and human beings. So these are the living world, right, which possesses unique and distinct characteristic features. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஏர்த்தில் இருந்தாலும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அனிமல்ஸ்க்கும் மைக்ரோப்ஸ்க்கும் ஈவன் ஹியூமன் பீங்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னது தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கும். தே ஆர் யூனிக் இன் தேர் வே, ரைட். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், ரைட். ஸோ இந்த attributesல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டை நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா growth, நியூட்ரிஷன், மூமெண்ட், மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், இரிட்டபிலிட்டி, எக்ஸ்கிரீஷன். ஸோ தீஸ் ஆர் த attributes. ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் growth, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன், மூமெண்ட், மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், இரிட்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமும் growthனா என்ன, நியூட்ரிஷன்னா என்ன, மூமெண்ட்னா என்ன, மெட்டபாலிசம்னா என்ன, ரீப்ரொடக்ஷன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ரெஸ்பிரேஷன் அண்ட் இரிட்டபிலிட்டி, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்கிரீஷன், ரைட். ஸோ லெட் வி see what is meant by growth. So first topic is growth. So growth is an intrinsic property of all living organism through which they can increase cell both in number and mass. So growth அப்படினாலே நமக்கு தெரியும், it means வளர்ச்சி இல்லையா. ஸோ இப்போ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா growth அப்படின்றது இன்ஸ்டன்சிக்காக இருக்கும். எப்படின்னா உள்புறத்தில் தான் நமக்கு என்னவாகும், growth வந்து தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரலாக அதை பார்க்க முடியாது. ஓகேவா. என்ன மாதிரியான வளர்ச்சி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸுக்குமே என்னென்னா செல்ஸ், நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போதும் அதோடைய
டென்சிட்டி மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வளர்ச்சி நடக்குது நம்ம பாடிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறோம். யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன். ஸோ பொதுவாகவே இட்ஸ் சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம் அண்ட் மல்டி செல்ட் ஆர்கனிசம் பொதுவாக எப்படி க்ரோத் வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு செல் டிவிஷன் தான். செல் டிவைட் ஆக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் நடந்துகிட்டே இருக்கும். இன் பிளான்ஸ், ஸோ பிளான்ஸில் எப்படி நடக்குது க்ரோத்? இட்ஸ் இன்டெஃபினைட் அண்ட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் தேர் லைஃப். ஸோ நமக்கே தெரியும் ஒரு பிளான்ட் அப்படின்றது நம்ம சின்னதாக வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அது வளர அது எவ்வளோ பெருசாகணும் அப்படின்றது நம்மளாலே சொல்ல முடியாது இல்லையா, அதான் இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அது எவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், நிறைய பிரான்ச்சஸோட நிறைய ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் அனிமல்ஸில் எப்படி இருக்கும்னா டெஃபினட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் நம்மளால் என்ன பண்ணுவோம், வளரும் இல்லையா, அதே போல தான் அனிமல்ஸுக்கும். ஸோ அதனால தான் டெஃபினட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கர்ஸ் ஃபார் சம் பீரியட், ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நமக்கு வளர்ச்சி நடக்கும். க்ரோத் இஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்டென்சிக். ஆனால் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் இல்லையா, லிவிங் திங்ஸ்க்கு க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிக், எல்லாமே உள்ளுக்குள்ளே நடக்கும். பட் ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக், எல்லாமே வெளிப்புற தோட்டத்தில் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், மவுண்டன்ஸ், பவுல்டர்ஸ் அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ் க்ரோ பை சிம்பிள் அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ மவுண்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து வெளிப்புற தோற்றத்தில் தான் நடக்கும் அவங்களுடைய க்ரோத் எல்லாமே. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ், லிவிங் செல்ஸ் க்ரோ பை த அடிஷன் ஆஃப் நியூ ப்ரோட்டோபிளாசம் வித்தின் த செல். ஸோ அப்போ லிவிங் செல்ஸ், ஒரு லிவிங் செல் வந்து எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ ப்ரோட்டோபிளாசம், ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ப்ரோட்டோபிளாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷன் ஆஃப் வித்தின் த செல், செல்லுக்குள்ளே ப்ரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆக லிவிங் செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். therefore growth in living thing is intrinsic. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் லிவிங் திங்ஸில் க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரென்சிக்காக இருக்கும், லிவிங் திங்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக்காக இருக்கும். ஓகே, இன் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் அமீபா க்ரோத் அக்கர்ஸ் பை செல் டிவிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், செல் டிவைட் ஆகிறது மூலிமா தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா க்ரோத் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் இட்ஸ் சிங்கிள் செல் ஆர்கனிசம் இல்லையா, பாக்டீரியா அமீபாலெல்லாம் எப்படி வந்து க்ரோத் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டிவைட் ஆகிறது மூலிமா தான். செல் வந்து ஒரு செல் 2 4 தட் மீன்ஸ் 2 4 6 8 அந்த மாதிரி மல்டிப்ளை, தட் மீன்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் நடக்குது. Also leads to the growth of their population. Hence, growth and reproductions are mutually inclusive events. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷனுமே நமக்கு செல் டிவைட் ஆகிறது மூலிமா தான் நடக்கும், க்ரோத்துமே செல் டிவைட் ஆகிறது மூலிமா நடக்கிறதுனால ரெண்டுமே மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் க்ரோத். அடுத்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர். All living organisms are made up of cells which may be prokaryotic or eukaryotes. ஸோ எல்லா லிவிங் ஆர்கனிசமே நமக்கு தெரியும், இட்ஸ் செல் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம், ரைட்? எவ்ரி லிவிங் ஆர்கனிசம் இஸ் மேட் அப் ஆஃப் எ செல். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த செல் வந்து மேபி அ ப்ரோகேரியோட்டிக் ஆர் யூகேரியோட்டிக். ஓகேவா? ஸோ அது ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கனிசமாகவும் இருக்கலாம், இல்லை மல்டி செல்ட் ஆர்கனிசமாகவும் இருக்கலாம். அதான் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரோகேரியோட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார். ஸோ யூனிசெல்லுலார் மீன்ஸ் அ சிங்கிள் செல்ட். ப்ரோகேரியோட்ஸ் lack membrane bound nuclei. ப்ரோகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்ப்ரெயின், ப்ராப்பரான மெம்ப்ரெயின் இருக்காது, தென் நியூக்ளியஸ் இருக்காது. அண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ் அண்ட் ஸோ ஆன், இது எல்லாமே எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸில் இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரோகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யூனிசெல்லுலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் என்ன இருக்காதுன்னா ப்ராப்பரான மெம்ப்ரெயின் இருக்காது, தென் நியூக்ளியஸும் இருக்காது. தென் பிளான்ட் செல்லில் நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், அனிமல் செல்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதில் என்ன ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோகேரியோட்ஸில் இருக்காது, தட் மீன்ஸ் என்ன ஆர்கன்ஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ப்ரோகேரியோட்ஸ்க்கு. இதில் டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்கும், டெஃபினட் மெம்ப்ரெயின் ப்ரோன் ஆர்கனல்ஸ் இருக்கும், தென் எல்லா விதமான ஆர்கனல்ஸும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் யூகேரியோட்ஸ். ஸோ யூகேரியோட்ஸ் மேபி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, யூகேரியோட்ஸ் வந்து மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலராகவும் இருக்கும், யூனிசெல்லுலராகவும் இருக்கும். ஸோ மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஓடோகோனியம், அண்ட் யூனிசெல்லுலாருக்கு அமீபா. இட் இஸ் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஸோ அடுத்து
ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ கிவிங் பர்த் டு தி யங் ஒன்ஸ் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இல்லையா, அதுதான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே ஒரு ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ இட் இஸ் a tendency of a living organism to perpetuate its own species. There are two types of reproduction, namely asexual and sexual. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் என்னென்னா they can prepare that means they can produce their own species, right? ஸோ அவங்களுடைய ஓன் ஸ்பீஷியஸை அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் பொதுவாக ரெண்டு விதமாக நடக்கும், ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். ஸோ ஏசெக்ஷுவல் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்து நமக்கு ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்கிறது தான் ஏசெக்ஷுவல். செக்ஷுவல் மீன்ஸ் போத் த பேரண்ட், ரெண்டு பேர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு புது ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்கிறதுக்கு பேர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதான் ரீப்ரொடக்ஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் எது இதில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், asexual reproduction refers to the production of the progeny possessing features more or less similar to those of the parents. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், asexual reproductionல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்தால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டோ இல்லை அனிமலோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோவோ பேரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேரக்டர்ஸோடு தான் நமக்கு ஆஃப்ஸ்ப்ரிங்கும் கிடைக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். The sexual reproduction brings out variation through recombination. But sexual reproduction நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேமெட்ஸும் இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஸோ கேமெட் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Asexual reproduction in living organism occurs by production of. ஸோ asexual reproduction என்னென்ன மாதிரியான மெத்தடில் நடக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொனிடியா ஃபார்மேஷன். ஸோ எக்ஸாம்பிள் ஆஸ்பர்ஜிலஸ், பெனிசிலியம், பட்டிங், ஹைட்ரா அண்டு ஈஸ்ட். ஸோ மொட்டு விடுதல் மூலயமா. ஓகேவா? ஸோ அந்த மொட்டு அது மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது மேலே இருந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கும். அதான். தென் பைனரி ஃபிஷன்னா அதோடைய பாடி ரெண்டாக டிவைட் ஆகி நமக்கு அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் அமீபா. ஃப்ராக்மெண்டேஷன் மீன்ஸ் ஸ்பிட் அப் இல்லையா. ஸோ ஸ்பிட் அப் ஆகி நீங்கள் என்ன தான் ஸ்பிட் அப் பண்ணாலும் அது என்ன பண்ணும், மறுபடியும் ரீகம்பைன் ஆகி நமக்கு ஒரு புது ப்ராடக்டை கொடுக்கும். தட் மீன்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. தென் புரோட்டெனமா, mosses and regeneration planaria. Exceptions are the sterile worker bees and mules. So இதில் exception asexual reproductionல exceptionsும் கொடுத்துருக்காங்க, sterile worker bees and mules. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 மார்க். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா asexual reproductionல கொனிடியா ஃபார்மேஷன் மூலிமா நமக்கு asexual reproduction நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். பட்டிங் மூலிமா நடக்கிறது பைனரி ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக படிச்சுக்கணும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இப்போ ஏன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ், பெனிசிலியம், தென் பட்டிங், பாக்டீரியா, ஸ்பைரோகைரா அண்டு பிளானேரியா. ஓகேவா? ஸோ இதுதான். And next topic is response to stimuli. ஓகேவா? All organisms are capable of sensing their environment and respond to various physical, chemical and biological stimuli. ஸோ எல்லா ஆர்கானிசமுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான சென்சிங்காக இருக்கலாம், ஃபிசிக்கல் சென்சிங், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் சென்சிங். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ் சென்ஸ் their surroundings by sense organs. ஸோ பொதுவாக அனிமல்ஸ் வந்து எதன் மூலிமா சென்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலிமா தான் அதோட சரௌண்டிங்ஸில் நடக்கிறது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி. ஸோ பிளான்ஸ்மே சில ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, சன்ஃப்ளவர் வந்து சன்லைட் வரும்போது அதோடைய ஃப்ளாஸை வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது. இட் இஸ் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், ரைட்? அண்ட் த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட். ஸோ தொட்டால் சினிங்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை டச் பண்ணும்போது அது என்ன பண்ணும், அந்த லீஃப் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுவும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலி. And for response to stimuli plants, this type of response is called irritability. ஸோ அப்போ ஒரு பிளான்ஸோ ஒரு அனிமல்ஸோ அதோட சரௌண்டிங்ஸ்க்கோ அதோட என்விரான்மெண்ட்டுக்கோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ பேர்லேயே இருக்குது ஹோமியோ மீன்ஸ் இது சேம் செல்ஃப், அதான் ஹோமியோனா. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். தனியாக அது என்ன பண்ணிக்கும், செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணிக்கும். அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் ஏ ஸ்டெடி ஸ்டேட். அண்ட் இட் கேன் மெயின்டைன் ஏ ஸ்டெடி ஸ்டேட்
within an external environment. ஓகேவா, ஒரு எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் கூட அது என்ன பண்ண முடியும், ஸ்டெடி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண முடியும் கண்டினியூஸாக. பட் இட் கேன் பி சேஞ்ச். ஓகேவா, பட் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண முடியும், ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் அதுக்கு பேர் தான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்ஃப் ரெகுலேட்டிங்கும் நடக்கும். அதே போல் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டு கூட அது என்ன பண்ணும், ஸ்டெடி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். பட் மெயின்டைன் பண்ணலாம், பட் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் the living organism to maintain internal condition to survive in the environment. ஸோ இது எதுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்க்கும் அதோட இன்டர்னல் கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் என்ன பண்ண முடியும், என்வரான்மெண்ட்டில் சர்வே பண்ண முடியும். தென் மெட்டபாலிசம். ஸோ நமக்கே தெரியும் மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் என்னென்னா, இட்ஸ் அ chemical reaction which is occurring inside our body, right? ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளே நடக்கிற லிவிங் ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ இட் இஸ் broadly divided into anabolism and catabolism. So metabolism we can be classified into two types. So one is anabolism and another one is catabolism. The difference between anabolism and catabolism. So பார்க்கலாம், மெட்டபாலிசம் ரெண்டு விதமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று anabolism, இன்னொன்று catabolism. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் anabolism and catabolism. ஸோ anabolism is nothing but என்ன சொல்லியிருக்காங்க, பில்டிங் அப் ப்ராசஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு பில்டிங் அப் ப்ராசஸ். என்னன்னா, ஒரு சின்ன ஆட்டமாக இருந்தாலும் அதை சேர்த்து ஒரு பெரிய காம்பவுண்ட் மாலிகூல்ஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் anabolism அப்படின்னு சொல்லுவோம். catabolism மீன்ஸ் ஒரு பெரிய மாலிகூல்ஸை அகெயின் பேக் டு ஆட்டம்ஸ், அதுதான் வந்து பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். ஓகே, smaller molecules combine together to form a larger molecule. ஸோ முன்னாடி சொன்னது தான். ஸோ ஒரு சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து anabolism அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லார்ஜர் மாலிகூல்ஸ் பிரேக் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ். இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு பெரிய மாலிகூல் வந்து ஒரு ஸ்மால் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் catabolism. ஸோ கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டோர்ட். இங்கே இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் எனர்ஜி வந்து உருவாகுது, அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு. இங்கே the stored chemical energy is released. ஓகேவா, இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிது, இங்கே ஸ்டோர் பண்ணதை ரிலீஸ் பண்ணிடுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, synthesis of proteins from amino acid. ஸோ anabolismக்கு எக்ஸாம்பிள் வந்து synthesis of proteins. ஸோ ப்ரோட்டீன்ஸை வந்து அமினோ ஆசிட்லேருந்து சிந்தசிஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் பிரிக்கும் போது நமக்கு catabolism நடக்குது. So movement, nutrition, respiration and excretion are also considered as a property of living things. The level of organization in living organism begin with atoms and end in biosphere. So இது தவிர்த்து movement, nutrition, respiration and excretion are also, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா living things உடைய attributes தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு லிவிங் ஆர்கனிசம் உருவாகிறதுக்கு என்ன எப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மால் ஆட்டம். ஒரு சின்ன அணுக்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அது எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பயோஸ்பியரில் எண்ட் ஆகும். ஈச் லெவல் cannot exist in isolation. Instead they form levels, integration as given in the figure. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டம்ஸ்லேருந்து நமக்கு பயோஸ்பியர் வரைக்கும் உருவாகுது இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து தனிச்சையாக செயல்பட முடியாது. ஓகேவா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படி டிபெண்ட் பண்ணி போகும்போது தான் நமக்கு லாஸ்ட்டாக பயோஸ்பியரில் எண்ட் ஆகுது. ஸோ அதான் இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ கீழே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆட்டம் இல்லையா, இட்ஸ் அ ஸ்மால் பார்ட்டிக்கல், ரைட்? ஸோ மைன்யூட் பார்ட்டிக்கல், அதான் ஆட்டம். ஸோ எல்லா ஆட்டம்ஸும் ஒன்றா சேர்ந்தது தான் என்னது, மாலிகூல்ஸ் இல்லையா? சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் மாலிகூல்ஸ். எல்லா மாலிகூல்ஸும் ஒன்றா சேர்ந்தது தான் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாலிகூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் நமக்கு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஒன்று கொலைட்ஸ், கிறிஸ்டல்ஸ் அண்ட் மிக்சர். ஸோ கொலைட்ஸ் அப்படின்னா கூழ்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு சாலிடும் இல்லாமல் லிக்விடும் இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கலவை தான் வந்து கொலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டல்ஸ் தெரியும் இல்லையா, படிகம் இல்லையா? அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் இருக்கு இல்லையா, ராக் சால்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். தென் மிக்சர், மிக்சர் மீன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்தது. ஓகேவா, அதுதான் மிக்சர். ஸோ காம்பவுண்ட்ஸ், மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் நமக்கு ஆர்கனல்ஸ். ஸோ ஆர்கனல்ஸ் கம்பைன் டு கிவ் லிவிங் செல்ஸ், ரைட்? ஸோ லிவிங் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் டிஷ்யூஸ். ஸோ ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒன்றா சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆர்கன்ஸ். தென் ஆர்கன்ஸ் இன்டு ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் தான் எல்லாம் நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டம் மொத்தமும் சேர்ந்தது தான் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசமும் சேர்கிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன், ரைட்? ஸோ பாப்புலேஷன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் அது பேர் கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆனால் அதுக்கு பேர் பயோஸ்பியர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஆட்டம்லேருந்து எப்படி பயோஸ்பியர் நமக்கு உருவானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ லிவிங் வேர்ல்ட், then this is a non-living world. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, attributes of the living world பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ the next topic is viruses. ஓகே,
Okay students, so நம்ம இப்போ 1.1 attributes of living world பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? So our next topic is viruses. We will discuss about this topic in the next class. Thank you students. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start them? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.